ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, கிறிஸ்மஸ் வந்துடுச்சுங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியா வீட்லயே ஒரு ப்ளம் கேக் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா, ஆல்கஹால்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சாஃப்டான இந்த கேக் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ப்ளம் கேக்ல நிறைய நட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை, நார்மல் திராட்சை, பாதாம், முந்திரி, அடுத்ததா செரி, கூடவே கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நான் அரை கப் எடுத்திருக்கேன். இது கூட நீங்க வேற என்ன நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா கிரேப் ஜூஸ் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அரை கப் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த ஜூஸ்லயே இந்த பழம் நல்லா சாஃப்டா வர அளவுக்கு ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சு நமக்கு கேரமல் ரெடி ஆயிடும். அதுக்கு ஸ்டவ் ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க. கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சர்க்கரையோட கலர் ஒரு தேன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணாம விட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்ல ஒரு தேன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மலான தண்ணி நம்ம ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்கிறோம்னா சர்க்கரை நம்ம அப்படியே விடும் போது கட்டி போயிடும். அதனால தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் 1/4 கப் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அதுல நம்ம மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, கூடவே அரை கப் சர்க்கரையை நான் நைஸா பவுடர் அரைச்சிருக்கேன். அது 3/4 கப்பா இருக்கு. இப்ப அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பட்டைத்தூள் கண்டிப்பா சேர்க்கணுங்க. அப்பதான் இந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சளிச்சுக்கலாம். சளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே பக்கமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுகர் சிரப் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஸ்மூத்தா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா நீங்க பால் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா ஸ்மூத்தா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த ஜூஸோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. நார்மல் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பாச்சுலா இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ப்ளம் கேக்கோட பேட்டர் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் மோல்டுல சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் கேக் மோல்டுல ஆல்ரெடி ஒரு பட்டர் ஷீட் வச்சு கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கேக் டின்ல நம்ம ரெடி பண்ணிருக்க மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா டேப் பண்ணிக்கலாம். அப்பதான் அது உள்ள இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி லைட்டா டேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமா முந்திரி, அடுத்தது செரி, கொஞ்சமா கருப்பு திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கிறேன். எப்படியும் இந்த கேக் வேகும் போது பொங்கி வரும்போது எல்லாமே உள்ள போயிடும். அப்ப தேவையான நட்ஸ் நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். மேல நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கேக் உண்டான மாவை நம்ம சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்ப இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம நார்மலான ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இப்ப அதில் நம்ம கேக் டின்னை வச்சுட்டு ஏர் ரிலீஸ் ஆகாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 35ல இருந்து 45 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப பாருங்க,
கேக் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடியா இருக்கு. அதுல ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க. குத்தி பாத்தீங்கன்னா அந்த மாவு எல்லாம் ஒட்டாம வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஓரத்துல கத்தி வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா நல்ல ஸ்பாஞ்சியான சாஃப்டான ப்ளம் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளலாம் நிறைய நட்ஸோட அந்த பட்டரோட ஃப்ளேவரோட நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கேக்கு. பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டான கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்ல நீங்க இதே மாதிரி கேக் ஈஸியா ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.